அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நாளை குறிச்சு கொடுங்க. நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே அதை செஞ்சுட்டா மத்த கல்யாண வேலையை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம். என்னப்பா திரு, பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணிடலாம் தாத்தா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எழுதிடுறேன். சரிங்க சாமி. மாமா, 9 கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா பொண்ணுக்கு தாலி, மாப்பிள்ளைக்கு நகை நட்டுன்னு இதெல்லாம் நம்ம செய்யணுமா மாமா? ஆமா, செய்ய வேண்டியதுதான் மாப்பிள்ள. இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னா எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். சரிங்க மாமா. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு எழுதியாச்சு. உங்க குடும்பத்துல உள்ள யாராவது ஒருத்தங்க இத கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அம்மா, மகா, நீ கொண்டு போ. ஏய், என்ன சொல்ற? அவ எதுக்கு பண்ணணும்? பாட்டி இருக்காங்க. ஏன் காவேரி, கவிதா இருக்கா? ஒரு வேலைக்காரியை போய் பண்ண சொல்ற? அம்மா, நீங்க சொல்ற எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க. நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா மகா என் கூட பிறக்கலனாலும் என் மேல பாசத்தோட இருக்கிறவ. அவதான் இதை செய்யறதுக்கு சரியானவ. மகா, நீ செய்யறதுதான் சரியா இருக்கும். நீயே செய். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எங்கேயும் போய் தொலைஞ்சிராத. மொட்டை மாடியில போய் வெயிட் பண்ண. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, நான் மொட்டை மாடியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே போகணும். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா. மகாராணி 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களோ? ஏண்டி, வெயிட் பண்ணுன்னு சொல்ற, போன் பண்ணி வாங்கன்னு சொல்ற, அப்படி என்ன வெளியில காட்டுற வேலை உனக்கு? ஏண்டி, அத்தனை பேர் முன்னாடி திவ்யா உன்னை பூஜை செய்ய சொல்றா, நீயும் செய்யற? ஏன் பெரியவங்க யாராவது செய்யட்டும்னு உன் வாயில வராதா? நீ என்ன பெரிய இவளா? நம்ம கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு. ஆனா இவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்களே. ஒருவேளை என்ன திட்டுறதுக்காகவே வெயிட் பண்ண சொல்லிருப்பாங்களோ? உன்னை ஏன் இங்க நான் வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியலையே. சொல்றேன். திவ்யாவுக்கு திருவுக்கும் கல்யாண நாள் குறிச்சாச்சு, பார்த்தல? அவங்க கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க நீ விட மாட்ட. நீ இந்த வீட்லயே இருந்தா நான் ஆசைப்பட்டபடி
என்னால நிம்மதியா அந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே குரு போட்டு ஏதாவது தடங்கள் வர மாதிரி பண்ணிருவேன். சூனியக்காரடி நீ. நீ மட்டும் குரு போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ திருவ கைக்குள்ள போடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. சும்மா நடிக்காதடி. திருமேல உனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லன்னு நடிக்காத. சாமி சாமின்னு சொல்லுவியே, அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம்.